தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அந்தமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கேரள மாநிலம் மலப்புரத்தை அடுத்துள்ள திருநவாயாவை சேர்ந்த ஜரினா என்ற 37 வயது நிறைமாத கர்ப்பிணி அரசு பேருந்தில் திருச்சூரில் இருந்து கோழிக்கோடு தொட்டில் பாலம் நோக்கி பயணித்துக் கொண்டிருந்தார். பேரமங்கலம் அருகே சென்றபோது அவருக்கு திடீரென பிரசவ வலி ஏற்பட்டுள்ளது. பயணிகளும் நடத்துனரும் இதை பற்றி ஓட்டுநரிடம் கூற அவர் சட்டென்று பேருந்தை அருகிலிருந்த மருத்துவமனைக்கு திருப்பினார். வேக வேகமாக சென்ற பேருந்து மருத்துவமனை வாயிலை அடைந்து உள்ளே செல்ல முற்பட்டபோது அங்கிருந்த வேகத்தடை மீது ஏறி இறங்கியுள்ளது. அப்போது ஏற்பட்ட அதிர்வில் அப்பெண்ணுக்கு பனிக்குடம் உடைந்து குழந்தை வெளியே வர துவங்கியதாக தெரிகிறது. இதனால் அப்பெண்ணை பேருந்திலிருந்து இறக்கி மருத்துவமனைக்குள் கொண்டு செல்ல முடியாமல் பேருந்துக்குள் வைத்தே சிகிச்சை அளிக்க மருத்துவர்கள் முடிவு செய்தனர். உடனடியாக பிரசவம் பார்ப்பதற்கு தேவையான சில அடிப்படை கருவிகளை செவிலியர்கள் பேருந்துக்குள் கொண்டு வர பேருந்தே ஐசியூவாக மாற்றப்பட்டது. பேருந்திலிருந்து பயணிகள் கீழே இறங்கி நின்று கொண்டனர். மருத்துவர்கள் சிகிச்சை அளிக்க துவங்கினர். சிறிது நேரத்தில் அப்பெண்ணுக்கு குழந்தை பிறந்தது. தாயும் சேயும் நலமாக இருப்பதாக தெரிவித்த மருத்துவர்கள் அரசு பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனரின் துரிதமான செயல்பாட்டை பாராட்டினர். தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அந்தமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.